வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஃபைபரும் கால்சியமும் அதிகம் இருக்கிற இந்த கேழ்வரகை வச்சு சப்பாத்தி பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இதுக்கு குருமா, சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். இது நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு இந்த கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப் அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். இப்போ மாவு 2 கப் எடுத்துட்டேன். அதே அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1:1ங்கிற ரேஷியோவில் தான் சேர்க்கணும். நம்ம களிக்கு 1:2ங்கிற ரேஷியோவில் நம்ம சேர்ப்போம். இது சப்பாத்தி கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படிங்கிறனால 1:1ங்கிற ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கல. கேழ்வரகு மாவு மட்டும்தான். இதில் அவ்வளோ கால்சியம் இருக்குங்க. அதனால் வெறும் ராகி மாவு மட்டுமே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாயோ இல்லை பாத்திரமோ அடுப்பில் வச்சு இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கு தேவையான சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சலசலன்னு கொதித்து வந்த உடனே ஒரு கரண்டி வச்சு அது நல்லா அந்த ஆயில் ஒரு சைடாக இருக்கிறதுனால ஆயிலை நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1 கப் மாவு இருக்குது இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கரண்டியை வச்சு நல்லா அந்த மாவை தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த சுடு தண்ணி நல்லா இதில் மாவில் இறங்கும். சும்மா ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு அணைச்சிடலாம். போதுங்க. இப்போ நம்ம அந்த கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுறோம். அந்த சுடு தண்ணியிலேயே அந்த கேழ்வரகு மாவு நல்லா வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டான கரண்டியாக இருந்துச்சுன்னா நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா கட்டி இல்லாமல் வந்துடுங்க. இது ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நம்ம டவ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரியே பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக இது கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கையிலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணி பிணைஞ்சிங்கன்னா தான் உள்ளே அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் வரும். ப்ளஸ் அந்த கேப்பும் எதுவும் இல்லாமல் வரும். அப்போ தான் நமக்கு சப்பாத்தி பிரிஞ்சு வராமல் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பெரிய உருண்டை கிடச்சிருச்சு. அப்போவே நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். நான் போடுற டயபெட்டிக் ரெசிபீஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த கம்பு ராகி மட்டுமே வச்சு நான் ரெசிபீஸ் போட்டுட்ருப்பேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்துச்சு. அவங்க சுத்தமாக கார்போஹைட்ரேட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ராகி கம்பை யூஸ் பண்ணி மட்டுமே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சுங்க. இன்னுமே அந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றது இல்லை. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ரெசிபீஸை ஃபாலோ பண்ணி டயபெட்டிஸ்லேருந்து விடுபடணும் அப்படிங்கிறதான் என்னோடய விருப்பம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருட்டி வச்சுட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்க மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த உருண்டையை எடுத்துகிட்டு சுற்றி மாவு போட்டு பெரட்டி அதுக்கப்புறம் நம்ம தேய்க்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்கும்போதே எங்கள் குட்டி எனக்கும் சப்பாத்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ 2-3 உருண்டையை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதுலேயே நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரட்டி நார்மலாக கோதுமை மாவு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் நம்ம இதை தேய்க்கணும். ஆனால் மாவு போட்டுக்கணும், இல்லைன்னா பிஞ்சு வந்துடும். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக தேய்க்கணும். ரொம்ப ஸ்பீடாக தேய்ச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பிஞ்சு வந்துடும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த கல்லில், தோசை கல்லில். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். மேலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் வேக விடணும். நல்லா இப்படி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போவே போனை ஸ்ட்ரென்தன் பண்ணி விடுறதுக்கு இந்த மாதிரி ராகியில் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமே நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு நான் வெஜிடபிள் குருமா ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.